என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகின்றேன். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு கலந்த காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் நாம் கடவுளை திருப்திப்படுத்த நினைக்கின்றோம். ஒரு சில வழிகளை நிறைவேற்றுவதன் வழியாக, பக்தி முயற்சிகளிலே நாம் ஈடுபடுவதன் வழியாக நம்முடைய கிறிஸ்தவ கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கின்றோம். கடவுள் பலியை குறித்தல்ல, மாறாக ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை குறித்து தான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில்தான் கடவுளை நாம் திருப்திப்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் இன்றைய திருப்பாடலிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது: ஆண்டவரே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகின்றேன். ஆண்டவருடைய திருவுளத்தை எப்படி அறிந்து கொள்வது? மார்க்கு நற்செய்தியிலே தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், சீடர்களை அழைத்த போது இரு வகையான காரணங்களுக்காக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஒன்று, தம்மோடு இருக்கவும், இரண்டாவதாக நற்செய்தி அறிவிக்கவும். தம்மோடு இருந்தால் மட்டுமே, ஆண்டவரோடு இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய திருவுளம் எது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பல நேரத்திலே நாம் பலிகளையும் பக்தி முயற்சியும் செய்துவிட்டு என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று சொல்லி நாம் கையை கழுவி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுவல்ல வாழ்க்கை என்பதை குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களே அவருடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளாக இருக்க முடியும். அன்னை மரியாள் நமக்கு முன்பாக முதல் சீடத்தியாக இருக்கின்றார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவள் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்தவராக இருக்கின்றார். புனித சூசையப்பர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே வாய் திறக்காமலே அவர் முழுவதுமாக செய்து முடித்தார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கூட ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். பிலிப்பியர்களே திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 6 வாசிக்கின்ற பொழுது, தெய்வ தன்மையில் இருந்தாலும் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே அவர் சிலுவை சாவுக்கு உட்படுத்தி கொண்டார் என்று பார்க்கின்றோம். கடவுளுடைய திருவுளம் ஒருவேளை துன்ப பாதையாக இருக்கலாம், வேதனை நிறைந்த பாதையாக இருக்கலாம். பயணிக்க நாம் தயங்க வேண்டாம். அந்த துன்ப பாதையில் தான் நான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விருப்பப்பட்டால் ஆண்டவரை போல சொல்லுவோம்: ஆண்டவரே, இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகண்டு போகட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பம் என்று சொல்லுவோம். கடவுள் நிச்சயமாக மேலிருந்து சொல்லுவார்: உன்னை மாற்றிப்படுத்தினேன், உன்னை மாற்றிப்படுத்துகிறேன், உன்னை மாற்றிப்படுத்துவேன் என்று சொல்லுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது பரிசேயர்கள் எதிர்ப்பு காட்டுகிறார்கள். ஓய்வு நாளில் இவன் குணப்படுத்தி விட்டானே என்று சொல்லி பலவிதமான சிக்கல்களையும் பலவிதமான துன்பத்தையும் கொடுத்த போது கூட, நன்மை செய்வதற்கே நான் வந்திருக்கின்றேன், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கே நான் வந்திருக்கின்றேன். எனவே என்னால் நன்மை செய்ய முடியும், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் கடவுளுக்காக நான் இருக்கிறேன் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதே போல முதல் வாசகத்திலே தன்னை ஒரு குருவாக எபிரேய எழுதப்பட்ட ஆசிரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன்னத குருவாக பார்க்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே ஏதோ பக்தி முயற்சிகளை கலந்து கொண்டோம், அல்லது மெழுகுதிரி ஏற்றினோம், ஆலயத்தை சுற்றினோம் என்பதில் மட்டும் நாம் இருந்து விடாமல், கடவுளுடைய திருவுளம் என்ன, அந்த திருவுளத்தை தேர்ந்து தெளிவதில்லை நாம் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாய் இருந்து ஆண்டவருக்கு நம்மால் புகழ் சாற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். நம் செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், சொற்கள் அனைத்தையுமே ஆண்டவருடைய திருவுளமாக மாற்றுவோம். ஆமீன். மனம் தரும் மலர்